வெல்கம் டு ஆல். எக்ஸசைஸ் 4.3 ஹோமோஜீனியஸ் மெத்தடில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 4.18. இஃப் தி மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் எக்ஸ் ஷூஸ் இஸ் given by 3xy plus y square dx plus x square plus xy dy equal to 0 and the total cost of producing a pair of shoes is given by rupees 12, then find the total cost function. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணி டோட்டல் காஸ்ட் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. தென் இன்னொரு குழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேர் ஆஃப் ஷூ, ரெண்டு ஷூவை ப்ரொடியூஸ் பண்ண ஆகக்கூடிய செலவு என்னவா இருக்குன்னா 12 rupees. இதை யூஸ் பண்ணி ஹோமோஜினியஸ் மெத்தடில் டோட்டல் காஸ்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டாக எப்படி இதுக்கு ஹோமோஜினியஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாமா இல்லையான்ட்டு கண்டுபிடிக்கலான்னா எக்ஸோட பவரில் 1, ஒய்யோட பவரில் 1, 1 + 1 இங்கே 2, ஒய் பவரில் 2, எக்ஸ் பவரில் 2, எக்ஸ் பவர் 1, ஒய் பவர் 1, 1 + 1 2. நமக்கு இருக்கிற எல்லா டேர்ம்ஸோட பவர் இங்கே 2ஆக இருக்குது, எல்லாமே இங்கே ஈக்குவலாக இருக்குது. 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், நமக்கு எல்லாமே இங்கே ஈக்குவலாக இருந்தால் ஹோமோஜினியஸ் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இங்கே சொல்யூஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். given equation 3xy plus y square into dx plus x square plus xy into dy equal to 0. இது நமக்கு கொடுத்துருக்கிற மார்ஜினல் காஸ்ட். நெக்ஸ்ட் இதை dy by dx ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் டேர்மு ஈக்குவல்ட்டுக்கு அவுட் சைடில் கொண்டு போனால் ப்ளஸ் டேர்மாக மாறும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy into dy equal to minus of 3xy plus y square into dx. நமக்கு dy by dx ஃபார்மேட் வேணும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். dy dx டிவைட் ஆகும் equal to minus of 3xy plus y square divided by x square plus xy. This is equation number 1. Next நம்மளோட assumptionல put y equal to v into x. Next இது x பொறுத்து differentiation. y differentiation பண்ணா dy by dx equal to u into v. differentiationல product formula u x differentiation பண்ணா 1 plus x v differentiation பண்ணா dv by dx. இது equation number 2. equation number 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். 1ல் dy by dxக்கு பதிலாக 2ஓட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். தென் எங்கெல்லாம் y இருக்கோ yக்கு பதிலாக vxஐ ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். now v plus x into dv by dx equal to minus of equation number 1. 1ல் 3x yக்கு பதிலாக v into x plus y square, yக்கு பதிலாக vx ஸ்கொயர் பண்ணும்போது v square x square divided by x square plus x into yக்கு பதிலாக v into x. v plus x into dv by dx equal to minus of 3v x into x x square plus v square x square then divided by x square plus x into x x square v. ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நமக்கு x ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் 3v plus v ஸ்கொயர். அதே போல் இங்கே டினாமினேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் நமக்கு 1 plus v. x ஸ்கொயர் அண்டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னவா இருக்குன்னா மைனஸ் ஆஃப் 3v plus v ஸ்கொயர் டிவைடட் பை 1 plus v. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. தென் ப்ளஸ் வியை சைட் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் வியாக மாறும். x into dv by dx equal to மைனஸை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். minus 3v minus v square
divided by 1 plus v. Then plus v எங்க minus v. Next step இங்க cross multiplication. Minus of 3v minus v square minus of v into 1 plus v divided by 1 plus v. நீங்க multiplication பண்ணும்போது minus 3v minus v square 1 into minus v plus into minus minus v into v square divided by 1 plus v. Plus பண்ணும்போது minus v square minus 2v square minus 3v minus v minus 4v by 1 plus v. Left hand side x dv by dx. Next இப்போ variable separable. x term தனியாவும் v term தனியாவும் எடுத்துக்கலாம். v term இங்க side change பண்ணும்போது reverse மாறும். divide நமக்கு multiplication ஆகும். multiplication நமக்கு divide ஆகும் மாறும். minus 2v square minus of 4v equal to then இங்க x dx இருக்கு. அது என்னவா மாறும்னா dx by x ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்க என்ன இருக்குன்னா ஒரு dv. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது டிவைட் நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் டிவைட் ஆகும் வரும் அண்ட் டிவி. தென் எக்ஸ் டிஎக்ஸை சைட் சேஞ்ச் பண்ணும்போது டிஎக்ஸ் பை எக்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமே நம்ம -4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். -4 இன்ட்டு பண்ணும்போது 1 இன்ட்டு -4 -4 v இன்ட்டு -4 -4v டிவைடட் பை ஜஸ்ட் நம்ம பிளேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் இங்கே -4vயும் செகண்டாக -2v ஸ்கொயர். நீங்கள் மல்டிப்ளைங் பை -4 dx by x தென் இங்கே dv. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமே -4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். தென் டேக்கிங் இன்டகிரேஷன் ஆஃப் -4 -4v divided by minus of 4v minus 2v square into dv equal to minus of 4 dx by x. left hand side numerator and denominator இடத்துலையுமே மைனஸை காமனாக எடுத்துடலாம். மேலே வந்து மைனஸ் காமனாக எடுக்கும்போது 4 plus 4v டிவைட்லேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டா 4v plus 2v square. then numerator and denominator minus minus cancel ஆகிடும். then இங்கே dv நீங்கள் integration of எடுத்துக்கலாம். minus of 4 integration of dx by x. வேரியபிள் செப்பரபிள் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பக்கமும் -4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டேக்கிங் இன்டகிரேஷன் ஆன் போத் சைடு. எல்ஹெச்எஸில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ன்னு கிடைக்கும். எதுக்காக நம்ம -4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டேரெக்டாக 1/xஐ இன்டகிரேஷன் பண்ணால் log xன்னு கிடச்சிடும். பட் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இல்லை. எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா டிவைடில் என்ன இருக்கோ அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கிற ஃபார்மேட்டு கொண்டு வர முடியும். எதனாலனா -4ஆல் இன்ட்டு பண்ணால் மட்டும்தான் டிவைடில் என்ன இருக்கோ அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் கொண்டு வர மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு அது போல் கிடைச்சா டேரெக்டாக லாக் ஆஃப் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி நியூமரேட்டர் கிடைச்சா லாக் ஆஃப் டினாமினேட்டர். நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 4vயை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். தென் 2v ஸ்கொயரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 4vன்னு கிடைக்கும். இப்போ இங்கே டினாமினேட்டரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நியூமரேட்டர். ஸோ டேரெக்டாக இங்கே லாக் ஆஃப் டினாமினேட்டருக்கு பதிலாக 4v plus 2v ஸ்கொயர் minus of 4 1/xஐ இன்டகிரேஷன் பண்ணால் log of x. ரெண்டு பக்கமும் log வரத்தால் அதை ஈக்குவேட்டிங் பண்ணுறதுக்காக ப்ளஸ் இங்கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டை log cன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே log of 4v plus 2v ஸ்கொயர் நீங்கள் சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். log c minus of log of x minus of 4 log of x. லாகோட பவர் ரூலை இங்கே அப்ளை பண்ணுறேன். லாகுக்கு முன்னாடி நமக்கு மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பவர் ரூலில் நமக்கு அது x⁴ எடுத்துக்கலாம். log of 4v plus 2v ஸ்கொயர்
equal to log of m minus log of n. logல மைனஸாக இருக்கும்போது அதை டிவைடாக மாற்றிக்கலாம். ஸோ log of m by n c by x power 4. ரெண்டு பக்கமும் இங்கே log கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் 4v plus 2v square equal to c by x power 4. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எங்கெல்லாம் v இருக்கும் வியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒய்க்கு பதிலாக v இன்ட்டு எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்கே விக்கு பதிலாக y by x, வியோட வேல்யூ இங்கே y by எக்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 இன்ட்டு விக்கு பதிலாக y by x ப்ளஸ் 2 இன்ட்டு விக்கு பதிலாக y by x அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா y by x தி ஹோல் ஸ்கொயர் equal to c by x power 4. 4y by x plus இங்கே 2 y ஸ்கொயர் பண்ணும்போது y ஸ்கொயர் by x ஸ்கொயர் equal to c by x power 4. தென் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் காமனாக இருக்கணும். இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு வரணும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை எக்ஸ். ஸோ 4yx and x square plus 2y square by x square equal to c by x power 4. then இப்போ denominator காமனாக இருக்குது. ஸோ numerator ப்ளஸ் பண்ணிக்கலாம். 4yx plus 2y square divided by x square equal to c by x power 4. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே x power 4 டிவைடாக இருக்குது. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். x power 4 into 4yx plus 2y square divided by x square equal to c. then 2 term cancel remaining x square. நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா x square into 4yx plus 2y square equal to c. நெக்ஸ்ட் இங்கே சியோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். சியோட வேல்யூ ஃபைன் பண்ண என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா பேர் ஆஃப் ஷூ, ரெண்டு ஷூவை ரெடி பண்ண ஆகிற காஸ்ட் என்னவா இருக்குன்னா 12. இதில் எக்ஸ்ன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் ஷூ, ஒய்ன்றது அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. பேர் ஆஃப் ஷூனா 2 ஷூவை ப்ரொடியூஸ் பண்ண ஆகக்கூடிய காஸ்ட் என்னவா இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு 12. எக்ஸுக்கு பதிலாக 2வையும் ஒய்க்கு பதிலாக 12ஐயும் ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 2 இங்கே 2வை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4னு கிடைக்கும். இன்ட்டு 4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 12, எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். தென் 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 ஈக்குவல் டு சி. 4 இன்ட்டு 12 48, 48 இன்ட்டு 12 96 ப்ளஸ் 2 into 144 na 288 equal to C. Next இங்க plus பண்ணும்போது 4 into 96 plus 288 na 384 equal to C. Then 384 into 4. 4 into 4 இங்க 16, remainder 1. 4 into 8 32, 32 plus 1 33 and again 3. 4 into 3 12, 12 plus 3 இங்க 15. ஸோ சியோட வேல்யூங்க 1536. சியோட வேல்யூவை நம்ம கிடச்சிருக்கிற சொல்யூஷனில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4yx ப்ளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு சியோட வேல்யூக்கு பதிலாக 1536.